கோவில்களில் இன்று வைகாசி விசாகம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உலக புகழ்பெற்ற முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முருகப்பெருமானின் பிறந்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தை கொண்டாடும் விதமாக இந்த வைகாசி மாசத்தில் விசாக நட்சத்திரத்தை அன்று இந்த வைகாசி விசாக திருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்று விசாக திருவிழாவை முன்னிட்டு நள்ளிரவு 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து விஸ்வரூப தீபாராதனையும் உதய மாசாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. நள்ளிரவு 1 மணி முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே பக்தர்கள் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக கோவிலுக்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார். தொடர்ச்சியாக 2 நாட்களாகவே பக்தரின் வருகை அதிகமாக இருப்பதால் நகர்பகுதிகளில் திருவிழாக்குளம் போன்று காட்சியளிக்கிறது. அந்த வகையில் நேற்று இரவே பக்தர்கள் கோவிலில் பல்வேறு பக்தர்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள். அந்த பக்தர்கள் இன்று நள்ளிரவு முதலே கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து நீண்ட வரிசை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள். காலை முதலே நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. பல்வேறு பக்தர்கள் அங்க பிரதர்சனம் செய்தும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றியிருக்கிறார்கள். பல்வேறு ஏராளமான பக்தர்கள் 23 அடி முதலான அழகுவேல் குத்தியும் பாத யாத்திரையாக வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. காலை முதல் வந்திருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் பல்வேறு விதமாக தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வழிபாடு நடத்தி வருகிறார்கள். இந்த முருகன் பிறந்த நட்சத்திரமான இந்த விசாக நட்சத்திரத்தில் இன்று வழிபாடு நடத்தி வேண்டுதல் நிறைவேற்றுவதால் ஆண்டு முழுவதும் முருகப்பெருமானை தரிசித்த பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த வகையில் பல்வேறு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு வெளிமாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களையும் இந்த வைகாசி விசாக திருவிழாவை திருச்செந்தூரில் பார்க்க முடிகிறது. மேலும் ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் கடந்த 2 நாட்களாகவே அலகு குத்தி பாத யாத்திரை உற்சாகமாக அரோகரா முருகனுக்கு அரோகரா உட்ட பக்தி கோஷங்களை முழங்கி பாத யாத்திரையாக திருச்செந்தூர் கோவிலில் குவிந்திருக்கிறார்கள். அந்த வகையில் திருச்செந்தூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் தர்ம தரிசனம் மற்றும் 100 ரூபாய் கட்டண தரிசனம், மூத்த குடிமக்கள் தரிசனம் என 3 வகை தரிசனங்களில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் பக்தர்கள் 4 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். பொது தரிசனத்தில் 5 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அந்த மூத்த குடிமக்கள் வரிசையில் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் அந்த மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். கடந்த காலங்களில் இந்த பக்தர்கள் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்தது. பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்களை தனி வரிசையில் அனுமதிக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வந்தது. அந்த வகையில் இந்த வைகாசி விசாக திருவிழா என்று வரக்கூடிய பாத யாத்திரையாக வந்திருந்த பக்தர்களை இந்த மூத்த குடிமக்கள் வரிசையில் தனியாக தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் அனுமதித்திருக்கிறது. அந்த வகையில் ஏராளமான பக்தர்கள் கடற்கரையில் புகுந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்த பிரத்யேகமாக கழுகு பறவை காட்சியிலும் பக்தர்கள் கடற்கரையில் கூட்டம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் கோவில் நிர்வாகத்தை பொறுத்தவரையிலும் இந்த வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்திருக்கிறது. குறிப்பாக கோவில் வளாகத்திலேயே 24 மணி நேரம் செயல்படக்கூடிய மருத்துவ முகாம் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ குழுவினரில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் உடல் நிலை சரியில்லாத ஒரு நிலையில் அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு முழு சேவையும் அந்த மருத்துவ சேவையும் ஆற்றி வருகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ரயில் சேவை, அதாவது சென்னை ரயில்வேல இருந்து 4 முறை திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் சேவை இயக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேருந்து வசதிகளும் கூடுதல் சுமார் பல்வேறு பகுதிகளுக்கும் 100க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வரக்கூடிய பக்தர்கள் அதிக அளவில் இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த பேருந்து சேவை சற்று குறைபாடாக இருந்து வருகிறது. இதனால் வரக்கூடிய பக்தர்களும் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் இருந்து வருகிறது. அந்த வகையில் கூடுதலாக பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பக்தர்களின் கோரிக்கை இருந்து வருகிறது. பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக திருச்செந்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் வசந்தராஜ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடற்கரை மற்றும் நகர்ப்பகுதிகளிலும் இந்த காவல்துறையினரானது பல்வேறு பகுதிகளும் பாதுகாப்பு பணியிலும் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இன்று பக்தரின் வசதிக்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறையானது விடப்பட்டுள்ளது. மேலும் வைகாசி விசாகத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலில் இன்று தங்கி இருந்து நாளை இந்த வைகாசி விசாகம் நிறைவேற்ற நாளை மீன் சமைத்து சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை முறைத்துக் கொள்வார்கள். அந்த வகையில் நீண்ட காலமாக செய்யக்கூடிய இந்த வேண்டுதலானது தற்போது கோவில் நிர்வாகம் கட்டுப்படுத்தி இருக்கிறது. நாளை வைகாசி விசாகத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையில் நாளை பக்தர்கள் யாரும் கோவில் வளாகத்தில் மீன் உள்ளிட்ட அசைவங்களை சமைத்து சாப்பிடக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடை விதித்திருக்கிறது. இதனால் கோவில் ஆகம விதிகளை மீறும் கோவிலின் புனித தன்மை கெடும் என்பதும் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இந்த கட்டுப்பாடு என்பது பக்தர்களுக்கு
சற்று ஏமாற்றத்தை வைத்திருக்கிறது. பல்வேறு கோயில்களுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நாளை இந்த விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் இன்று கோவிலில் தங்கி குடும்பத்துடன் வந்து நாளை வந்து அந்த மீன் உள்ளிட்ட அசைவ உணவுகளை சாப்பிட்டு வேண்டுதல் நிறைவு செய்வது வழக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அறிவிப்பானது பக்தர்களை ஏமாற்றத்தில் உள்ளாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் மேலும் கோவிலை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதி இருந்து சற்று குறைபாடாக இருந்து வருகிறது. பல்வேறு வசதிகள் ஏற்பட்டு கொடுத்திருந்தாலும் கூட அந்த குடிநீர் உள்ளிட்ட மற்றும் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் என்பது குறைபாடாக இருந்து வருகிறது. அந்த வகையில் கூட பக்தரின் வசதிக்காக கூடுதலான அடிப்படை கழிப்பறை குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதும் பக்தரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. பல்வேறு பகுதிகளிலும் இந்த வைகாசி விசாகம் வந்து கொண்டாடப்பட்டு வந்தாலும் கூட இன்று இந்த திருச்செந்தூர் கோவிலில் வந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காவடி சுமந்தும் அளவு குத்தியும் பக்தர்கள் ஆகோர கோஷத்துடன் தங்களுடைய பக்தி முழக்கத்துடன் பரவசத்துடன் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தரிசனம் செய்வதற்கு கூட நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் வழி இல்லாத ஒரு சூழ்நிலை நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய நிலையில் பக்தர்கள் வெளியிலிருந்தே சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலையும் அங்கு இருந்து வருகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. கிடக்கிற பகுதியில் குழுமமிட்டும் உற்சாகமாக பக்தி பாடல்களை பாடியும் பரவசத்துடன் அந்த வேண்டுதல்களையும் வழிபாடுகளையும் பக்தர்கள் நிறைவேற்றி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூரில் இந்த வைகாசி விசாகத்தை கொண்டாடுகிறார்கள். வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இன்று கோவிலில் சுவாமி ஜெயந்திநாதர் மாலை 4 மணிக்கு மேல் வசந்த விலாசம் மண்டபத்தை எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது.